பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்கிற மாதிரி ப்ரெஷர் குக்கரில் நல்ல உதிரியான வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இது மாதிரி பிரியாணி நம்ம உடனே செய்கிறதுனாலும் செஞ்சுக்கலாம், இல்லை ஸ்கூல் அண்ட் ஆஃபீஸ் லஞ்ச் பாக்ஸ் கூட நம்ம ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு கொடுத்துடலாம். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் நல்லா ஹீட் ஆனதும் அதில் ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம பிரியாணி ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பே லீஃப், ஒரு சின்ன துண்டு பட்டை, 4 கிராம்பு, முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற 2 ஆனியனை சேர்த்துக்கிறேன். அது நல்லா வதங்கிட்டு இருக்கும்போதே நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்து காரத்துக்கு 2 பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன். சேர்த்து இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். அதுவும் நல்லா வதங்கினதும் ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துட்டு அது வதங்கிறதுக்காக இதோடய சேர்த்து கல்லுப்பும் சேர்த்துருக்கேன். அதோட மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம். கல்லுப்பு மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு நம்ம வதக்கணும்னா சீக்கிரமாகவே வதங்கி வரும். இப்போ இதில் ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் காரத்துக்கு தகுந்த மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்தாச்சு. நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு, பீட்ரூட், ஒரு கேரட்டு, அப்புறம் ஒரு 4-5 பீஸ் பீன்ஸு இதெல்லாம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா வதங்கினதும் இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. நான் இன்றைக்கி 1 கிளாஸ் அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். யூஸ்வலாக நம்ம பாஸ்மதி அரிசியில் பிரியாணி பண்ணும்போது 20 நிமிஷம் நம்ம ஊற வச்சு செஞ்சால் போதும். ஆனால் இது ஒரு மினிமம் ½ அன் ஹவராவது ஊற வைக்கணும். இப்போ குக்கர் மூடி நம்ம ஒரு 4 விசில் வச்சு நம்ம எடுத்தோம்னா நல்லா சூப்பராக உதிரியான நமக்கு வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடும். இது போலவே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.